அண்ணே இன்னைக்கு ஒரே ஒரு படம் சைன் பண்ணிட்டீங்கன்னா 1000 படம் ஆயிரும்ண்ணே. அண்ணே பார்த்து ஏதாவது பண்ணுங்க, ஒரே ஒரு சைன். யாரும் பேசி அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ போயிடு. 999 படமா 250 தான் பாயிருக்குது. முருங்கா சிப்ஸை பொறுத்த வரைக்குங்க, படத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இயக்குனரை பற்றியும். அதாவது முதல்ல என்கிட்ட வந்து கதையை சொன்னப்போ வந்து 2 மணி நேரம் நான் விழுந்து சிரித்தேன். நான் ஐ திங்க் அது போதும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு தேட்டருக்கு வந்து ஒரு படம் பார்க்கணுன்னா அந்த 2 மணி நேரம் உள்ள ஜாலி. அதாவது வந்து நான் இந்த படத்தை இப்படி கிரிட்டிசைஸ் பண்ண போகிறேன், இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே இப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த மூடையெல்லாம் கழட்டி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் தேட்டருக்குள்ளே வந்து எல்லா லாஜிக்கெலாம் மறந்துட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம், என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு ஃபேமிலியோட முகம் சுளிக்காமல், நிறைய பேர் வந்து இது அடல்ட் கண்டென்ட்டு, இது கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்லாம் நிறைய ஒரு விஷயம் கிளம்பிச்சு. அப்படிலாம் எதுவுமே இல்லை. இட் இஸ் அ பியோர் ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து டேரக்டர் வந்து எப்படிங்கிற கதை சொல்லி எப்படி சிரிக்க வச்சாரோ அந்த மாதிரி தான் ஆடியன்ஸையும் சிரிக்க வைப்பாருங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அந்த விதத்தில் நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற ஒரு இயக்குனர். அண்ட் அவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு என்னை ஏற்றிட்டாங்க. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ரவீந்தர் சார், டைரக்டர், இந்த டீமுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாந்தனு சொன்னார், இது மாதிரி வந்து ஒரே ஒரு ஃபோன் தான் அடித்தேன், வந்துட்டார் அண்ணா அப்படின்னு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 12-13 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாக்யராஜ் சார் ஆஃபீஸ்கிட்டே தான் நின்றுட்டுருப்பேன் நான், வாய்ப்பு தேடி. அப்போ டெய்லியும் வந்து பாக்யராஜ் சாருக்கு அவருக்கு நினைவுதான்னு தெரில, ஆனால் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் சார்கிட்ட நிறைய முறை. டெய்லியும் வந்து அவர் ஆஃபீஸ் வெளியில் வந்து அந்த டீ கடை ஒன்று இருக்கும், ஒரு ஆஃபீஸ் வெளியில் வந்து ஒரு தள்ளுவண்டி ஒன்று இருக்கும், அங்கே தான் உட்காந்து இருப்பேன் டெய்லியும் ஒரு பார்க்கணுன்னு. அப்போ பார்க்கும்போது ஒரு டெய்லியும் அவர் சார் வந்து உட்காருவார், அப்பப்போ பார்ப்பார், சொல்கிறேன் அப்படின்னாரு. ஒரே ஒரு சீன் மட்டும் அந்த படத்தில் சித்து ப்ளஸில் நடிச்சிருக்கேன், அது சாந்தனுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஒரே ஒரு ஷாட்டு மட்டும் நான் நடிச்சிருப்பேன். அந்த வில்லன் குரூப்பில் வந்து ஓரமாக நின்று இருப்பேன். அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த பாக்யராஜ் சார் வந்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அதில் என்ன பண்ணமோ அதான் கொடுத்தாரு. நான் இன்றைக்கி பிஸியாக இருக்கிறன்றதுனால அவர் நான் திரும்பி பார்க்காம போகிறது தப்பு இல்லையா? அதனால தான் என்ன டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல சாந்தனும், நான் வரேன்னு சொல்லி நான் வந்தேன். நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு மிகப்பெரிய டைரக்டர் வந்து பாக்யராஜ் சார். ஏன்னா எங்கள் டீம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கூட நான் சொல்லிகிட்டு இருப்பேன். அவர் படங்கள் தான் நிறைய நான் பார்ப்பேன். அவர்கிட்டயும் நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய ஜாம்பவானோட மாவன் வந்து நடிக்கும் போது கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து ஒரு சின்ன சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா நம்மளும் போய் நின்று இருக்குமேங்க. அதனால தான் நான் அந்த படம் கண்டிப்பாக பண்ணேன். சாந்தனு, நான் மீண்டும் மீண்டும் உங்கள் கூட நீங்கள் என்ன படம் பண்ணாலும் நான் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அது என்ன அலாரம் மாதிரி 3 வேளை சாப்பாடு மாதிரி சொல்லுங்கிறேங்க. ஏய் ஏற்கனவே பஞ்சாயத்து போயிடுது. இந்த லாக்டவுனில் வந்து இந்த 2 வருஷம் எல்லாருமே இழந்துட்டோம். அதனால கொஞ்சம் டைட் ஒர்க்காக போயிட்டுருக்கு. மீண்டும் இந்த சினிமா நல்லா இருக்கணும்னா தயாரிப்பாளர்கள் எல்லாருமே நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, நடிகர்கள் எல்லாமே நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் இதுவரை எந்த மேடையில் இவ்வளோ நான் பேசுனதில்லை, நான் ஃபஸ்ட்டு முறை பேசுகிறேன். சினிமாவை நல்லபடியாக ஆக்கும். இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. ஏன்னா பேசியிருந்தால் தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க. நன்றிங்க. நன்றி. எனக்கும் ஒரு பயம் இருந்தது, எங்கே என் வாழ்க்கை 2020 வனிதா 21 அனிதான்னு போயிடுமோன்னு யூடியூப்பில். அது என்ன, அதாவது எதையோ தொட போன வருஷம் பூரா யூடியூப் பூரா இருந்தேன். அந்த ஒரு தருணத்தில் தான் என் டைரக்டர் முடிவு பண்ணார், இது இவர் நடிப்பார் போல் இருக்கேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் பிடிச்சி என்னை இந்த படத்தில் போட்டார். அப்படி தான் முதல்ல என் டைரக்டருக்கு அந்த விஷயத்தில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய ஆட்கள். சாந்தனுவிலேருந்து என்னை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறவங்க என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சீனியர்ஸ். அதுவும் குறிப்பாக வந்து யோகி பாபு சார் பேர் காம்பினேஷன் போது எனக்கு பயங்கர பயம்.
இது எங்கே இது அதாவது எனக்கு பாதி நேரம் நான் அவர் பண்ணுறதுல சிரிச்சிட்றேன், மறுபடியும் டேக் போய்கிட்டே இருக்கு. அவர் ஒன்றுமே இல்லை, பொறுமையாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க தலை, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி, ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப் காம்பினேஷன் பூரா நான் என்னை நிறையா பேச விட்டார். எனக்கு அப்போவே ஒரு டவுட், இவர் சும்மாவே இருக்காரு, எனக்கு அதாவது அவருக்கு வர டைலாக்கையும் என்னையே பேச வச்சாருன்னு. டப்பிங் முடிச்சோடனே போய் பார்த்துட்டு டப்பிங் முடிச்சோன்னே இப்போ புரிஞ்சுது நீங்கள் ஏன் பேசாமல் இருந்தீங்கன்னு. டப்பிங் பூரா என்ன செஞ்சுட்டார். அது டப்பிங்கில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் நிறைய ஆக்சுவலாக அவர் கூட ஒர்க் பண்ணும் போது ஒரு பெரிய அனுபவம் என்னென்னா, முதல்ல நடிக்கிறது அதாவது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வராது பிரதர், நான் எப்படி பேசுகிறேனோ அதே மாதிரி அந்த ஃப்ளோவில், பட் அதில் ஒரு விட்டியாக இருந்ததுன்னா அது நல்லா இருக்கும்னு. அது வந்து மனோபாலா சாரமாக இருக்கட்டும், இல்லை முனிஷ்காந்த் சார் பிரதராக இருக்கட்டும், யோகி பாபு பிரதர் எனக்கு வந்து மச் மோர் ரொம்ப கம்ஃபர்ட் கொடுத்து, ஒரு சீனில் வந்து அடிக்கணும் யோகி பாபு சார், நான் முடியவே முடியாதுன்ட்டேன். டேரக்டர் சார் வந்து அடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு என் பின்னாடி வந்து நிற்கிறாரு சீன். நான் அவர்கிட்ட போய் சார் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அவர் வந்து யோகி பாபு சார் என்கிட்ட வந்து சொன்னது தான், நாங்கள்லாம் காமெடி நடிகர்கள், நாங்கள் அடி வாங்கினா தான் மக்கள் சிரிப்பாங்க, அவங்க சிரிக்கிறதுக்கு நீங்கள் அடிச்சே ஆகணும், அடிங்கன்னார் யோகி பாபு சார். நான் அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு விஷயம், அதெல்லாம் சரி சார், நான் அடிக்கிறது எனக்கு என்னமோ சரியாக வராதுன்னு. அப்போ வந்து மனோபாலு சார் தான் பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் அவர் கொஞ்சம் கிட்டக்க வந்து, டேய் ரவி, அவன்கிட்ட எவ்வளோ நாள் டேட் கேட்டேன் அப்படின்னாரு. கேட்டேன் சார், ஒரு 7-8 நாள் கேட்டேன். அதை மனசில் நினச்சிட்டு ஒரு அடி. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ், கெஸ்ட், மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி எனக்கு டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் படத்தை பற்றி எங்கள் சார் பேசிடுவார், ஸோ அவரே ஃபுல் கண்டென்ட் கொடுத்துருவாரு. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர், பிகாஸ் இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு எனக்கு அவர் தான் பேசினார். இந்த படத்தை எப்படி வைடாக ரீச் பண்ண முடியும், அண்ட் அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், பாட்டுக்கு என்ன செலவு பண்ணலாம், அதில் வந்து பர்டிகுலராக ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து என்ன ப்ளஸ்ஸாக இருக்கணும், ஸோ அது எல்லாமே ரொம்ப டேக் கேர் பண்ணி பண்ணார். ஸோ அது ரொம்ப எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் டைரக்டர் ஸ்ரீஜர் சார், ஃபஸ்ட்டு அவர் கதை சொல்லி முடிச்சிருந்தேன். நான் ரொம்ப நேரம் சாந்தனு சொன்ன மாதிரி சிரிச்சுட்டு தான் இருந்தேன். சிரித்து முடிச்சுட்டு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு தமிழ் பேசுகிற பொண்ணு வேணும் அண்ட் நிறைய டைலாக்ஸ் இருக்குது அப்படின்னு பர்டிகுலராக சொன்னார். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார், இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் டிஓபி சார் விஷுவல் பற்றி எல்லாருமே பேசியிருப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க. அண்ட் தரன் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா என்னோடய கெரியர்லேயே ஃபஸ்ட்டு எனக்கு ஹிட்டான பாட்டு. ஏன்னா லைக் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது ஒரு சின்ன படத்துலேருந்து வந்து, லைக் ஐ வாஸ் ஃபேஸிங் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள். பட் இந்த படத்தில் இந்த சாங் மட்டும் இல்லாமல் அப்படியே கான்ட்ராஸ்டாக மெலோடி அண்ட் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேணி வந்து எங்களோட டீமோட டார்லிங் அவங்க. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஆர்ட் டைரக்டரும் நான் மீட் பண்ணி எனக்கு பழகுற ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடைச்சதே இல்லை. ஆனால் அவங்க எப்போவுமே ஸ்பாட்லேயே இருப்பாங்க அண்ட் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அண்ட் நாங்கள் எப்போல்லாம் டவுன் ஆனாலும் அவங்க தான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. ஸோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங். தேங்க்யூ. அண்ட் இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ. அண்ட் ஷோபி மாஸ்டர், லலிதா மேம், எனக்கு என்னென்னா அந்த பாட்டு பண்ணும்போது அவங்க வந்து என்னை ஆர்டிஸ்ட்டாக பார்க்கல, ரொம்ப ஒரு ஃபேமிலி. அவங்க பொண்ணு மேம் என்ன அத்துல்னு கூப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் நிறைய பர்சனலாகவும் எனக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் ராபர்ட் மாஸ்டர் தேங்க்யூ. எடிட்டர் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், லைட் மேன், ப்ரொடக்ஷன் அண்ணா எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. மேனேஜர்ஸ் ராஜா அண்ணா அண்ட் அந்த டீம். ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபேமிலியாக தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணோம். அண்ட் பாக்கியராஜ் சார், ஊர்வஷி மேம், அவங்க ஆல்ரெடி லெஜெண்டரி ஆக்டர்ஸ். அவங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதே எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங்ஸாக இருந்தது. அண்ட் அதை தாண்டி யோகி பாபு சார் அண்ட் மதுமிதா மேம் அண்ட் முனிஷ்காந்த் சார், நிறைய பேர் இருக்காங்க, மனோபாலா சார். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இதெல்லாம் இவ்வளோ காமெடி பட்டாலுமே இருக்குது, கண்டிப்பாக என்டர்டைனிங்காக தான் வந்திருக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னோட கோ ஆக்டர் சாந்தனு. ஃபர்ஸ்ட் ஐ தாட் லைக் ஏன்னா அவ்வளோவா தெரியாது, ஸோ எப்படி இருக்கும், ஏன்னா நிறைய சீன்ஸ் 2 பேரும் மட்டும்தான் ட்ராவல் ஆனோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஸ்வீட்டஸ்ட் கோ ஆக்டர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அண்ட் ஸ்பாட்டில் இருக்கும்போது நிறையா இன்புட்ஸ் மாற்றி கொடுப்பாரு. அண்ட் அதை தாண்டி ஸ்பாட் முடிச்சோன்னா 2 பேரும் கலாய்ச்சிப்போம். அண்ட் சாங்கும் ரொம்ப என்கரேஜிங்காக சொல்லுவார். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி சாங்கில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் எப்போவுமே என்கரேஜிங்காக பேசுவார். தேங்க்யூ ஸோ மச் சாந்தனு. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிரேக்காக இருக்கும். அண்ட்
இந்த படம் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு மூவியாக இருக்கும். நானும் இன்னும் படம் ஃபுல்லாக பார்க்கல, பட் டப்பிங் பண்ணோம் அண்ட் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார், எனக்கு ஒரு அழகான லிரிக், ஒரு சோல்ஃபுல்லான லிரிக் கொடுத்துருக்கீங்க. அண்ட் கார்த்திக் சார் தேங்க்யூ, அண்ட் நிவேதா ஜோசப் அண்ட் ஹீனா தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க காஸ்டியூம்ஸ், அண்ட் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ப்ரெஸ் மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேட்டர் இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் பீப்புள் எல்லாருமே லைக் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சேஃபாக இருங்க. தேங்க்யூ. ஒரு படத்துக்கு சில பட்ஜெட் இருக்கும் இல்லையா, பட் இந்த படத்தை சொல்லும்போது நானாவது யோசிப்பேன், சார் இந்த பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு ஓகேவான்னு. அவர் இல்லை மாஸ்டர், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு வந்து அந்த பார்க்கும்போது வாவ் ஃபேக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதையை பற்றியும் கவலைப்படாமல் அந்த இந்த என்ன சொல்கிறது அவ்வளோ நல்ல உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அந்த கிராண்ட் ஏரோவும் சரி அந்த இந்த அந்த அளவுக்கு செலவு பண்ணார். ஸோ தேங்க்ஸ் சார். ரொம்ப 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 ஸ்வீட் பர்சன் அவர், எனர்ஜியான பர்சன். நமக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பார். நல்லா பண்ண பெருசாக பண்ணலாமா சார், பெருசாக பண்ணலாம்னு. தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணது. சோனு பிரதர் பற்றி சொல்ல வேண்டாம். சந்தனு பிரதர் அவங்க பயங்கரமான டேலண்டட் அண்ட் அவங்க டான்ஸ்க்கு நாங்களும் ஃபேன்ஸ். அதே மாதிரி லிப்ரா ப்ரொடக்ஷன் ரவி சார் ரொம்ப லவ் பண்ணி சொல்லுவாங்க ஒரு பாட்டு. ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்பயுமே யூஸ்வல், அவர் ரொம்ப இன்வால்வ் பண்ணி சொல்லுவாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ரிக்குவயர்மெண்ட் என்ன சொன்னாலும் அது பட்ஜெட்குள்ளே இருந்தாலும் தன்னை கொஞ்சம் தாண்டி போனாலும் அதை செஞ்சால் அது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக மெனக்கெடுத்து பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ரவி சார் ஃபார் த சப்போர்ட். நீங்கள் சப்போர்ட் பண்ணனா இந்த பாட்டெலாம் இவ்வளோ பெருசாக வந்திருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது மாதிரி ரவி சார் பின்னாடி ஒரு டீம். யூஸ்வலாக நம்ம எல்லார் பற்றியும் சொல்லுவோம், எல்லா டெக்னீஷியன்ஸும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம ஒரு அவுட்புட்காக கஷ்டப்படுவோம். அவர் பின்னாடி இருக்க ஒரு மேனேஜிங் டீம் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். யூஸ்வலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோரும் இருப்பாங்க, மேனேஜர்ஸ் கொஞ்சம் ஓரமாக இருப்பாங்க, ஆனால் கேமரா பின்னாடியே இருப்பாங்க இங்கே இருக்க மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே. ஸோ நான் ரொம்ப அதை அட்மையர் பண்ணுவேன். எப்படி நான் இப்படியே இருக்கீங்க கூடவே, நம்ம கேமரா விட்டு திரும்பினா நம்ம அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் அசோசியேட்ஸ் பார்க்கலாம், ஆனால் மேனேஜர்ஸ் பக்கத்துலேயே நிற்பாங்க. என்னென்னா எதாவது வேணுமா அப்படின்னா இல்லை இல்லை நல்லா இருக்குது ஷார்ட் நாங்கள். ஸோ அந்தளவுக்கு ரவி சாரோட ஹோல் டீம் அவங்களுடைய எஃபர்ட் இருக்குது. ஸோ எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரியவங்க, டைரக்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே வந்து லைக் கிவன் தேர் பெஸ்ட். அப்புறம் அதுல்லையும் அவர் ரொம்ப நீங்கள் அழகாக பார்த்துருப்பீங்க சாங்கில் எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஏன்னா நேரில் நாங்களே ரொம்ப ரசித்தோம். ஸோ அதுல்கிட்ட வந்து ஒரு காஸ்டியூம்லேருந்து மேக்கப்லேருந்து இப்படி தான் நல்லாயிருக்கும். ஒரு டேக் ஓகே பண்ணவே மாட்டாங்க, நாங்களே ஓகே சொன்னாலும் இல்லை நான் இன்னும் பெட்டராக பண்ணுறேன் இது ஓகேவான்னு சொல்லி ரொம்ப அவங்களோட இன்வால்மெண்ட் அண்ட் ரியலி கிரேட் அபவுட் ஹர். அதுக்கப்புறம் வந்து ஹீனா அஃப்கோர்ஸ் பாவம் அவங்க வந்து ரொம்ப என்ன சொன்னாலும் அதை பெஸ்ட்டாக பண்ணுறதுக்காக ஷி ஒர்க் ரியலி ஹார்ட். அப்புறம் தேங்க்யூ ஹீனா. அண்ட் அஃப்கோர்ஸ் நர்மதா வேணி, அதாவது அதே மாதிரி தான் எப்படி வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி கை தட்டுறீங்க, பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? ஓகே. என்னன்னா ஆக்சுவலாக வந்து நாம் எல்லா கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் நர்மதா எப்படின்னா அந்த ஃப்ரேம்குள்ளேயே இருப்பாப்புல, இது வேணும் அது வேணும்னா நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க போய் நிற்பாங்க, நான் இதை நவுத்தணுமா இது என்ன பண்ணும் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு அவங்களோட இன்வால்மெண்ட். இத்தனை பேர் நாங்கள் நிறைய கேர்ள்ஸ் இருப்போம் இந்த டெக்னீஷியனில், இந்த டெக்னிக்கல் டீமில். என்ன அப்படின்னா ரவி சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ணுவேன், ஒரு ஃபீமேல் வந்து பண்ணணும் மாஸ்டர் இருக்கணும் அப்படின்னு. சார் ரவி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். இட்ஸ் ரியலி மீன்ஸ் அஸ் அ லாட் டு பி ஹியர். நர்மதா வந்து இப்போ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தானே? ஆமாம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஆர்ட் டைரக்டராக ஃபர்ஸ்ட். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சில விஷயம் சொல்லுவோம், இது வேணால் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி அவங்கள மாதிரி இருக்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இப்போ அவங்கள தான் நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆல் தி பெஸ்ட் நர்மதா. அதே மாதிரி ஹீனா அவங்களும் வந்து காஸ்டியூம் டிசைனர், அவங்களும் சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்ஸ்லாம் வந்து காஸ்டியூம்ஸ் எல்லாம் சரி அவங்க வந்து அவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்தாங்க. ஆல் தி பெஸ்ட் ஹீனா. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டிஓபி கேமராமேன் டிஓபி ரமேஷ், அவரோட வந்து நாங்கள் அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ அவரோட மறுபடியும் இப்போ அவர் டிஓபியாக அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் உங்களோட விஷயஸும் இந்த படத்துக்கு இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் அவங்கள வந்து டைரக்ஷன் டீம் நினச்சேன், பயங்கரமாக பம்பரை மாதிரி சுற்றி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க.
ஸோ அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது, இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம ஒர்க் மேடம். ஆல்ரெடி ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, பெண்கள் வந்து முன்னுக்கு வரணும், நிறைய பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். ப்ரொடியூசர் வந்துட்டாங்க, டைரக்டர் வந்துட்டாங்க, அண்ட் ஆர்ட் டைரக்டர் வந்துட்டாங்கன்னு. நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு எப்போவுமே முதல் உரிமை இருக்கும், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நன்றி. இந்த விழாவுக்கு மட்டும் நான் வரலன்னா மிர்ச்சி சிவாவுக்கு இந்த நடனத்தை பற்றி இவ்வளோ விஷயம் தெரியுன்றது எனக்கு தெரியாமே போயிருக்கும். இப்போ பேஷண்ட்டை பார்க்கும்போது டான்ஸில் பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. மைக்கேல் ஜாக்சன் நடனமும் மட்டும் தெரியுது, பாக்யராஜ் நடனமும் மட்டும் தெரியுது. அதனால் நான் நினச்சிட்டேன் அடுத்து மிர்ச்சி சிவாவை போட்டு படம் எடுக்கணும் இல்லையோ, மிர்ச்சி சிவாவை டான்ஸ் டைரக்டராக போட்டு ஒரு படம் எடுக்கிறது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எம்ஜிஆருடைய படங்களை பாதி எடுத்து பண்ணியிருப்பார். இன்னொரு படத்தில் வந்து எம்ஜிஆர் ஆவியாக வருவார். அந்த ஆவியாக வர எம்ஜிஆருக்கு நான் தான் பேசினேன். அதுவே எனக்கு பெரிய பெருமை. ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் கலைவாரிஸ் அவர். நான் எம்ஜிஆரோட ரசிகன். அப்போ அந்த படத்துக்கு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்படி வந்ததுன்னா, அடிகளார்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார், சரியாக பேர் தெரியல, அவர் தான் அறிமுகப்படுத்தினார். இருக்கிற வாய்ஸ்லேயே மைல்ஸா மைஸ் தான் கொஞ்சம் எம்ஜிஆர் மாதிரி இருக்குன்ட்டு. அதனால் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. அது எனக்கு ஒரு பெரிய அவார்டு மாதிரி நினச்சிக்கிறேன். 2 hours டெஃபினட்டாக சிரித்து ஒரு சோகமாக வந்து ஹாப்பியாக போகிறதுக்கு இந்த ஒரு படம். சமந்தா வந்து எனக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நல்ல நண்பர். அவங்க நடிக்க வந்த புதுசில் நான் சொல்கிறேன். இப்போது பெரிய ஹீரோயின் ஆகிட்டாங்க, அப்புறம் நிறைய நடுவில் ரொம்ப கேப் ஆகிடுச்சு, நாங்கள் காண்டாக்டில் இல்லை. பட் சமந்தா நடிக்க வந்தப்போ நான் சொன்னேன், நீங்கள் அழகாக இருக்கீங்க, நல்லா நடிக்கிறீங்க, அண்ட் முக்கியமாக தமிழ் பேசுகிறீங்க. ஸோ இது வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் ஐ திங்க் அந்த ட்ரேட்ஸ் தான் நான் வந்து அதுல்யா கிட்ட பார்க்குறேன். ஷீ இஸ் அ தமிழ் ஸ்பீக்கிங் கேர்ள். அழகாக இருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அடுத்த ஹெட்லைன்ஸ் போட்டுறாதீங்க. சாந்தனு கம்பேர்ஸ் அதுல்யா வித் சமந்தா. இஸ் இட் சமந்தா ஆர் இஸ் இட் அதுல்யா? இந்த மாதிரி பல டைட்டில்ஸ் வரும், என்ன பிரச்சனையில் மாட்டி விட்றாதீங்க. இது கம்பேரிசன் இப்போ தான் வருமா? நீங்க பின்னாடி ப்ளீஸ். சரி, பட் வாட் எவர், ஐ மீன் ஜோக்ஸ் அபார்ட். நோ, பட் சீரியஸ்லி நோ கம்பேரிசன்ஸ். இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, தமிழ் சினிமாவில் தமிழ் பேசுகிற ஒரு ஹீரோயின், எல்லா டேலண்ட்ஸும் இருக்கிற ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம எல்லாம் வெளி ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய ஹீரோயின்ஸ் தான் வராங்க. ஸோ தமிழ் பேசுகிற ஹீரோயின்ஸ் நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அதுல்யா மாதிரி இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ஐட் லைக் டு விஷ் அதுல்யா ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் நிறைய பேர் ரவி சார்னு சொல்கிறப்ப வந்து ரவி சார் பின்னாடி ஒரு மிகப்பெரிய டீம் இருக்குது. ரைட் ஃப்ரம் ஸ்ரீகாந்த் சார்லேருந்து பிரதீப், கமல், வருண், இந்த மாதிரி நிறைய அசோக் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த என்டையர் டீம் வந்து எனக்கு இன்னும் வேறு நிறைய இடங்களில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் சொல்கிறது மிஸ் பண்ணிட்டேன், அது ரைட்டுன்னு படல, அதனால தான் ஒரு 2 minutes எடுத்துக்கிட்டேன். சாரி அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். முருங்கா சிப்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் நிறைய கதை கேட்டுக்கிட்டு இருந்தப்போ என்னை சக்தி உள்ளே கொண்டு போய் சொல்கிறாரு. சொல்லும்போது நான் அந்த லைன் மட்டும் சொன்னேன் ப்ரொடியூசருக்கு. லைன் சொன்னோன்னே, அதாவது பொதுவாக ஒரு கதை பண்ணும்போது ஆடியன்ஸ் எங்கே கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு கொஷின் ஒன்று ரைஸ் ஆகும் டிஸ்கஷனில். ஆடியன்ஸ் எங்கே கனெக்ட் ஆகுறான், அவன் கனெக்ட் ஆகலை அப்படின்னா படம் அங்கேயே விழுந்துடும். ஸோ கனெக்ட் ஆகணும், அவன் தன் கதையாக அதை பார்க்கணும், தான் அது உள்ளார இறங்கணும், எந்த இடத்துல அவன் இறங்க போகிறான் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஒவ்வொரு டிஸ்கஷன்லேயும் அதை நாங்கள் பேசுவோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் கனெக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட்டு தான் முதலிரவு. ஸோ முதலிரவுங்கிறதே ஒரு கனெக்டிங் பாயிண்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும்னு உட்காரும்போது பெரிய சேலஞ்சாக இருந்தது. எப்படி ஒரு ஃபஸ்ட் நைட்டு ரூமு, அதுக்குள்ளார ஒரு பையன் பொண்ணு, எப்படி இது கதை பண்ண முடியும் அப்படின்னு. பட்டு அடுத்தவங்களால் முடியாது அப்படிங்கிறத முயற்சி பண்ணுமே அப்படின்னு சொல்லி ஒரு டீமாக ஆர்கனைஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் டிஸ்கஷன், ஸ்க்ரீன் ப்ளே மாற்றி நிறையா. அதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது என் நண்பன் வெங்கட். நான் மெயின் தேங்க்ஸ் வந்து என்னுடைய பாக்யராஜ் சாருக்கு வந்து சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த கதையை வந்து அவர் தாத்தாவாக பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் ரைஸ் ஆகும்போது போய் கதையை சொல்லும்போது அவர் என்னையா ஒரே இதாக இருக்குது, இது எப்படியா பண்ணுறது அப்படின்னாரு. அப்புறம் மேனேஜர்ஸ்கிட்ட கேட்டேன், என்ன பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு. இல்லை பண்ணுறேன்ட்டாரு அப்படின்னு. அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. பாக்யராஜ் சார் வந்தோடனே எனக்கு ஊர்வசியம்மா வேணும் அப்படின்ட்டேன். ப்ரொடியூசர் வந்து ஊர்வசியம்மா வந்துட்டு பேசி அவங்க இதெல்லாம் பண்ணி நாங்கள் அப்புறம் ஊர்வசியம்மா, ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் அந்த படத்தில் யோகி பாபு சார் மஸ்ட் அண்ட் ஷுட் எனக்கு வேணும் அப்படின்னு கடுமையான போராட்டம். யோகி பாபு சாரை உள்ளே கொண்டு வந்துடணும், இல்லை ஒரு டேட்டு கிடைக்கல, போல வரலன்னு. இதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது 2 பேர். ஒன்று வந்து சோனு, இன்னொன்று வந்து
என்னுடைய ப்ரொடியூசர் ரவி சார். 2006 டைமில் இந்த எத்திராஜ் காலேஜ் வாசல்லலாம் வந்து பெரிய பேனர் ஒட்டுவாங்க படத்துக்கு. ஸோ அப்போ வந்து என்னோடய ஃபோட்டோ ஒரு கார்னரில் அந்த பெரிய பேனரில் இருந்தது. அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு பார்த்தா ட்ரெய்லரில் நான் பேசினதெல்லாம் போட்டிருந்தாங்க அந்த ஆடியோ ரிலீஸில். அப்புறம் பார்த்தா ஆடியோ சீடியில் வந்து பின்னாடி இந்த மியூசிக் டைரக்டர் இதெல்லாம் அதுலேயும் போட்டிருந்தாங்க. சரி இப்படியே போயிட்டு இருந்தது. அப்படியே ஒன்று ஒன்றா யோசித்து பார்த்தா இப்போ இந்த விஷயம் எதுவுமே நடக்கலை, எல்லாமே போயிடுச்சு. எல்லாம் இப்போ டிஜிட்டல் மீடியா அது இதுன்னு வந்துருச்சு. பேனரும் இல்லை, போஸ்டரும் இல்லை, எதுவும் இல்லை. சரி என்ன தான் பண்ணால் நம்ம மூஞ்சி கொஞ்சம் வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கொரோனா வந்து மொத்தமாக போயிடுச்சு. எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஸ்டூடியோலாம் மூடி வீட்டு வேலை பண்ண ஆரம்பித்தாச்சு. அப்போ வந்து கரெக்டாக நம்ம லிப்ரா ரவீந்திரன் சார் வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஒரு ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு செம்ம சாங் ஒன்று பண்ணணும் சார், நீங்கள் எனக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நீங்கள் தானே மியூசிக் டைரக்டர்? ஆமாம் சார் நான் தான் மியூசிக் டைரக்டர். இல்லை சார் நம்ம படம் பேர் முருங்கா சிப்ஸு அது தெரியுமா? அப்படி ஒரு பாட்டே இல்லையே சார் இந்த படத்துக்கு. இல்லை படம் கலகலன்னு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பாட்டு வந்து செம்ம கிளாஸாக ஒரு பாட்டு ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பிச்சுது இந்த சாங்கு. ஸோ அப்படியே ரீவைண்ட் பண்ணி நான் திரும்பி போய் ஏஆர் ரஹ்மான் சார் சாங் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. நான் எந்தெந்த பாட்டெல்லாம் காப்பி அடித்து போட்டிருந்தேன் அப்படின்னு. ரொம்ப நன்றி சார். காணோம், அவருக்கு தெரியாமல் இருக்கவே முடியாது, எங்கே போனார் ஒளியவே முடியாதுங்க. ஓகே. ஸோ அப்படி அந்த மாதிரி தான் அந்த ஏதோ சொல்ல பாட்டு கூட ஆக்சுவலாக அவர் சொன்னது பெரிய உண்மை தான். ரஹ்மான் சாரோட 90s அதோட சாங்ஸ்லாம் நம்ம கேட்காம இருந்திருக்கவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பச்சை நிறமே, கண்டு கொண்டேன் நிறைய பாடல்கள் இதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் ஒரு சாங் இப்படி ஒன்று வரணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு பாடல் தான் அது. நிறைய பேர் அடிக்கடி சொல்கிற விஷயம், இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம், ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்மளை மறந்து சிரிக்கிறதுக்கு பாக்யராஜ் படம் பாருங்கள், இல்லைன்னா கவுண்டமணி செந்தில் பாருங்கள், விவேக் பாருங்கள், இப்போ யோகி பாபு பரோட்டா சூரி இந்த படம் இதுகள்லாம் பாருங்கள் அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஈக்குவலான ஒரு சமாச்சாரம் இருக்குது சிரிக்கிறதுக்கு. என்னென்னா நம்ம ரவீந்தரை கூப்பிட்டு உங்கள் கஷ்டத்தையெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா போதும், அவர் கஷ்டங்கள் அவ்வளோ சந்தோஷமாக நம்மளாம் சிரிக்கிற அளவுக்கு இருக்கும். என்னென்னா அது அவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துக்கிறாரு. அதுதான் அவருடைய பெரிய பலம் அப்படிங்கிறது, கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான். ஸோ அப்படிப்பட்ட இனிய நண்பர் லிப்ரா ரவீந்தர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி வந்து இந்த டீமுக்கு முதல்ல முருங்கா சிப்ஸ் டைரக்டர் ஸ்ரீஜர்லேருந்து இதில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மேடையில் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தராக காணாமல் போயிட்டாங்க, முன்னாலேயும் காணாமல் போகிறதுக்குள்ளே கரெக்டாக கூப்பிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நண்பர்கள் விழாவுக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இதில் பேசும்போது என்னென்னா அவருக்கு தரன் இசை இன்றைக்கி நாயகன் வந்து தரன் தான். தரனுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து என் பொண்ணு மூலமாக கிடைச்சது. ஸோ அவர் இன்றைக்கி வந்து எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதே நேரத்தில் யோகி பாபு வந்து வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போச்சுன்னு சொன்னது அது ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. என்னடா இப்படி ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு இன்றைக்கும் எனக்கு இப்போ கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படின்னா சில பேர்த்தெல்லாம் பார்த்தோன்னையுமே சரின்னு ஃபிக்ஸ் ஆகிடுவோம், இவங்களை பரவாயில்ல இவங்க நடிக்க வைக்கலாம், இவங்க இது ஏதாவது ஒன்று அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. இவரை வந்து எப்படி நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துருக்கு. அது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய குறையாக நான் ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, அடுத்து செய்யக்கூடிய படங்களில் சேர்ந்து பண்ணுவோம், அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வந்து மயில்சாமி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னா மயில்சாமி இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவன் மயில்சாமி இந்த அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து வந்துட்டான் அப்படிங்கிறது அந்த சந்தோஷத்தை விட மயில்சாமி வந்து எம்ஜிஆர் ரசிகனா வந்து மயில்சாமி வந்து பண்ணக்கூடிய தர்மங்களை வந்து இங்கே பேசுகிறாங்க பாரு, அதுதான் உண்மையான எம்ஜிஆர் ரசிகன் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக அவர் நடந்துக்கிறாரு. ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி என்னுடைய குருவா அவருக்கு நான் குருவா எனக்கு அவர் குருவான்னு தெரியல, மிர்ச்சி சிவா. அவர் வந்து இன்றைக்கி ஒரு மேட்ரு பேசும்போது ஃப்ளோவாக ஒன்று சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன அப்படின்னா சாந்தன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு சொல்லிகிட்டே இருந்தாப்புல, 2 வருஷமாக ஒரு படம் கூட வரல, 2 வருஷமாக ஒரு படம் கூட வரல, அடே 2 வருஷமாக படமே எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோவில் அடித்தார். அந்த கரோனாங்கிறதுனால வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டாக நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. இந்த இப்போ ஜாவா
அவர் வரும்போதே காப்பிரைட் ஓல்டு நான் தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னை கூப்பிட்டாரு முருங்கைக்காய்க்கு. ஷாவா பாரு, இவர் கை தட்டுறதுக்காகவே ஒரு கூட்டத்தையே கூப்பிட்டு வந்திருக்காங்க நம்ம ஆர்ட் டைரக்டர். வந்தோடனே அதை கவனித்தேன் நான், யார் கை தட்டுறாங்கன்னே இல்லையா. ஆர்ட் டைரக்டர் பேர் நர்மதான்னு ஒன்றையுமே அது ஒரு குரூப்பு. ஆனால் அதே நர்மதா வார ஆரம்பிச்சுன்னு எல்லாம் கப்பு சிப்புன்னு உட்காந்துட்டாங்க. யார் நம்ம ப்ரொடியூசர் சொன்னார் பாரு, அதில் வந்து எல்லோரும் ஒருத்தர் என்ன இப்போ கையை தட்டக்கானமே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அந்த முருங்காய் சிப்ஸுங்கும் போது உண்மையிலேயே எனக்கு எடுக்கும்போது நான் வந்து அதை ஃபீல் பண்ணல. இத்தனை வருஷத்துக்கு இப்படியெல்லாம் வந்து அதை பேசிகிட்டு இருக்க அளவுக்கு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் சாதாரணமாக வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸு அது ரொம்ப காலமாக தெரிஞ்ச மேட்ரு தான். அதனால் வந்து நான் அது பெருசாக எடுத்துக்கல. அந்த படம் பண்ணும்போது சரி இந்த படத்துக்கு இது ஆப்டாக இருக்கும்னு. ஆனால் ஆக்சுவலாக அந்த படம் அந்த சீன் எடுக்கும்போது எனக்கு மைண்டு கரெக்டாக செட் ஆகலை. அதனால் இன்றைக்கி அதை எடுத்துடலாமா நான் அசிஸ்டன்ட் கேட்பாங்க, சரிப்பா அப்படின்ட்டுருவேன். உடனே முருங்காய் சிப்ஸு, முருங்காய் கீரை, முருங்காய் குழம்பு, முருங்காயில் என்னென்ன உண்டோ எல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. அப்புறம் மத்தியானம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு மத்தியானம் எடுத்துக்கு எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்துட்டு இல்லைப்பா இன்றைக்கி இன்னும் மைண்டில் இந்த சீன் கரெக்டாக எனக்கு செட் ஆகலை, அதனால் விடுங்க எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிடுங்க அப்படின்பா. அதே மாதிரி தான் அந்த பரிமளா வாந்தி எடுத்துட்டான்னு சொன்னோடனே உடனே எல்லோரும் வருவாங்க. அதெல்லாம் நிறைய ஸ்வீட்டு கீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கள் மாமனாரை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. அதுவும் அதே மாதிரி தான் நிறையா ஸ்வீட்டு கீட்டு எல்லாம் ஃபுல்லாக வாங்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் எனக்கு மைண்டு கரெக்டாக செட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வேண்டாம் நான் இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கிறேன். இப்படி ஒரு 3 தடவை வந்து அந்த முருங்காய் சீனும் அதே மாதிரி 3 தடவை வந்து கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த வாந்தி எடுக்கிற சீன் எடுத்தேன். நல்ல வேலை பெரிய செட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி கேன்சல் பண்ணி எடுக்கல, வெறும் முருங்காயும் ஸ்வீட்டு இதில் இருந்தது. ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு இது பண்ணுது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. எங்கேயா ஃபாரினுக்கு போனால் கூட அங்கே கூட விட மாட்டேங்கிறாங்க, அங்கேயும் இதையே தான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு மைண்டில் வந்து பாதிப்பு உண்டாக்கிடுச்சு. அப்புறம் சாந்தனுவை பற்றி நிறைய பேர் பேசினாங்க. அது பேசுனவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் சாந்தன் வந்து நிறைய பேருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னென்னா அவர் அப்படி வரணும் இப்படி வரணும் அப்படி வர வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்ததுக்கே உனக்கு காரணமானவங்கெல்லாம் இந்த மாதிரி டான்ஸ் மாஸ்டரு, கேமராமேனு, உனக்கு டைரக்டர், ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் அமைஞ்சது தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நீ பேர் வாங்கினது காரணமே அதுதான். அதனால் லைஃப்பில் வந்து அதை நீ மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது அவனை வச்சுக்கிட்டு சொல்லணும்னு நினச்சா பாருங்கள், நான் பேச ஆரம்பிச்சுன்னு அவன் பாட்டு இருந்துச்சு போயிட்டே இருக்கிறான். யாரோ சொன்னாங்க பாக்யராஜ் சார் பையன் நீ டைரக்ட் பண்ணணும், அவரெல்லாம் பக்கத்தில் இருக்காருன்னா அதெல்லாம் கேட்கவே மாட்டாப்புல. அவர் என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது, நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இருப்பான். சில நேரங்களில் சந்தோஷமாக இருக்கும், சில நேரங்களில் சரி நீ என்னடா ப்ரூவ் பண்ணுற பார்த்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இது இருக்குமில்ல அந்த மாதிரி. அதனால் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டுங்கிற மாதிரி அவன் வந்து தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இருப்பான். முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து காமிப்பான். ஸோ அதனால் அவன் நல்லா வருவான் அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னோம்னா படத்துக்கான வாய்ப்புகள் வந்து வர வர உனக்கு எந்த வாய்ப்பு கிளிக் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா உனக்குன்னு நம்ம ரவீந்தர் மாதிரி ப்ரொடியூசர் யார் என்ன சொன்னாலும் இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ அக்கறை இருக்கோ அந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிட்டவர் தான் நம்ம ரவீந்தர் அவர்கள். அதே மாதிரி இப்போ ராவணக்கோட்டை படம் பண்ணிகிட்ருக்காரு அவர், கண்ணன் ரவின்னு துபாய்க்காரரு அவர். அதே மாதிரி தான் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அது 4.5 கோடி 5 கோடி இருந்தாலும் பரவாயில்ல, சாந்தனம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாந்தனுவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவன் நல்லா வர்றது அப்படிங்கிறது வந்து அவனுக்கான ஆட்கள் நண்பர்களை சந்திச்சிருக்கான் அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம். எனக்கு நான் அப்போயே பிடிச்சி அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறேன். யோகி பாபு எவ்வளோ லட்சங்கள் இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு சாந்தன் அதுதான் நான் நினச்சிக்கிட்டேன். ஒருலாம் வந்து உட்காந்துருக்கேன்னா நம்ம ரவீந்தருக்காக இவங்களுக்காக ஒரு நட்புக்காக வந்து உட்காந்துருக்காருன்னு சொன்னோம்னா யோகி பாபு இன்னும் சினிமா உள்ள வரைக்கும் உங்களுக்கு அந்த காமெடி வந்துக்கிட்டே இருக்கான்னு இந்த எண்ணங்கள் இந்த கேரக்டருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரவீந்தர் அவர்கள் வந்து அவ்வளோ தூரம் இந்த படத்தில் வந்து என்னென்னலாம் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது சொன்னார். டைரக்டரே வந்து எல்லாமே ஸ்ரீஜர் அவர்கள் வந்து விளக்கமாக சொல்லிட்டாரு. இந்த பொண்ணு நான் வந்து ஆந்திரா இங்கேயும் நார்த்துன்னு சொல்லிட்டு செட்டில் 2 தடவை 3 தடவை பார்த்தப்போல நான் பேசவே இல்லை. ஏன்னா இது இங்கிலீஷில் ஏதாவது பேச ஆரம்பிச்சுட்டு அப்புறம் சமாளிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்ட்டு அப்படியே உடனே திரும்பிட்டு போயிடுறேன். இப்போ தான் யாரோ சொல்லும்போது கோயம்புத்தூர்காரி, நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே எப்போ இப்படி வந்திருக்கேன் அங்கே ஒருத்தர்னா இல்லை சார் நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் பேரெல்லாம் சொன்னாங்க. ஸோ ஆச்சரியமாக இருந்தது. கோயம்புத்தூர்லேருந்து வந்து தமிழ் இவ்வளோ சுத்தமாக பேசி அது வேறு ஜாக்கு பொறுக்கல யார்
தமிழ் அவ்வளோ நல்லா பேசுனாங்க, அதில் வேற ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கார் அவர். ஏங்க எவ்வளோ சிறப்பாக சொன்னாங்க. ஸோ ஹீரோ ஹீரோயின் அவங்கெல்லாம் வந்து அந்த பொண்ணு தமிழ் பேசி சுத்தமாக தமிழ் பேசி நடித்ததுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ரவீந்தர் அவர்கள் அவர் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லோரும் படத்தில். இந்த படத்துக்கு அப்புறம் கூட ஃப்யூச்சரில் வந்து என்னென்னா சக்ஸஸ் இந்த படங்க அப்படின்னா எனக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்லணும். அதுதான் முக்கியம். அவருடைய நல்ல மனசுக்கு அவருடைய, ஏன்னா சில பேர் வந்து அந்த பாசிட்டிவாக வைப்ரேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கிட்டே எல்லாமே வந்துடாது. ஏன்னா ஒரு ஆள் ரோட்டில் ஒரு பெரிய மனுஷன் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் மயக்கம் போட்டு கிடந்தான். குதிரையில் வந்துட்டு இருந்த ஆள் உடனே குதிரை விட்டு இறங்கி அவனுக்கு தண்ணி எண்ணெயெல்லாம் எடுத்து கொடுத்து அவனுக்கு எல்லாம் தெளித்து விட்டு அப்புறம் அந்த தண்ணி மூடியெல்லாம் அதெல்லாம் மூடி வச்சுட்டு ஒரு ஓரமாக ஏதோ எடுத்துக்கிட்டு இருந்தார். அதுக்குள்ளே பார்த்தா அவன் படுத்துட்டு இருந்தவன் டக்குன்னு குதிரை எடுத்துகிட்டு அவன் கிளம்பிட்டான். அவனுக்கு உண்மையிலேயே மயக்கம் இல்லை. அவன் யாராவது இப்படி வந்தாங்கன்னா அதை அடிச்சுட்டு போயிடணும், அந்த குதிரை அடிச்சுட்டு போயிட்டான். அடுத்த ஊருக்கு அவர் வந்தார். வந்தோன்னுமே பார்த்தாரு அவன் குதிரையோட விற்றுட்ருக்கிறான். அந்த குதிரையை விலை பேசிகிட்டு இருக்கான். 1000 வராது, 1500, 2000ன்னு சொல்லிட்டு இவர் கூட்டத்தில் வந்து நின்றுட்டு இருந்தார். இவரை பார்த்தோன்னே ஷாக் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து அவனை தனியாக கூப்பிட்டாரு. இந்த குதிரை நீ திருடிட்டு வந்தேன்னு தயவுசெய்து யார்கிட்டையும் சொல்லிடாத, இது உன்னோட குதிரையாகவே இருக்கட்டும் அப்படின்னாரு. அவன் முழிக்கிறான். அப்புறம் சொன்னார், இல்லைப்பா நீ திருடிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னோம்னா இனிமேல் உண்மையிலேயே அவனால் மயக்கம் போட்டுருந்தா கூட யாரும் ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. அதனால் நீ திருடிட்டு வந்தான்னு சொல்லாத. ஏன்னா 4 பேர் இனிமேல் யாராவது மயக்கம் போட்டு விட்டாங்கன்னா 4 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அந்த ஹெல்ப் வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு. அதுதான் பாசிட்டிவான சிந்தனைகள். அதுதான் நம்ம லிப்ரா ரவீந்தர்கிட்ட இருக்குது. அதனால தான் அந்த சிந்தனை இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் வந்து சினிமாவில் மேலும் மேலும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படங்கள் எடுப்பார். நான் சொன்ன மாதிரி வந்து பழகி போச்சு அப்படிங்கிறது, சக்ஸஸ் பழகி போச்சுங்கிற அந்த டைம் வந்து கண்டிப்பாக வரும். இப்போ இருந்து அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் பசியோடு இருக்கிறனால இதுக்கு மேலே யாரையும் பொறுமை சோதிக்க விரும்பல. நன்றி, வணக்கம்.